வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் சேனல்லேருந்து உங்கள் ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் சிக்கன் சாப்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ. இதை கடையில் வாங்கும்போதே கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும். முட்டை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டை சின்ன பீஸ் 2. அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி சூடான உடனே இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பீஸு பட்டை. ஒரு ஃப்ளேவருக்காக தான் அதை நம்ம போடுறோம். போட வேண்டிய மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட போகிறோம். இப்போ நம்ம தண்ணி வத்துறது வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம மூடியை எடுத்து தண்ணி வத்திருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா வத்திருச்சு, சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ இந்த சிக்கனை பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ சிக்கனை எடுத்து வச்சாச்சு. கொதிக்கிற தண்ணியில் மசாலாலாம் போட்டு சிக்கனை ஏன் போட்டோம்னா சிக்கனில் மசாலாலாம் இறங்கி சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 2 முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சிக்கனும் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை முட்டையில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வியூவர்ஸ், சிக்கன் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். முட்டை கோட்டிங்கோட சிக்கன் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.